வணக்கங்க. இன்றைய தலவரலாறா நம்ம பார்க்க இருக்கிறது, தாம்பரத்தில் இருக்கிற மாடம்பாக்கம் அப்படிங்கிற ஊரில் வீற்றிருக்கக்கூடிய தேனுபுரீஸ்வரர் கோவிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மூர்த்தி சிறிதுனாலும் கீர்த்தி பெரியது அப்படின்னு எப்பயுமே பெரியவங்க சொல்லுவாங்க. அதற்கு உதாரணமே இந்த கோவில் தான். இந்த கோவிலில் தலவரலாறு என்னென்னா, கபில மகரிஷி சகரன் அப்படிங்கிறவரோட மகனை சபிச்சிடுறார். அந்த சாபம் தலைமுறையாக தொடர்ந்து வருது. வசிஷ்டரோட ஆலோசனைப்படி சகரனோட குலத்தில் வந்த பகீரதன்றவர் கங்கை நதியை பூமிக்கு கொண்டு வந்து சிவபூஜை செய்து சாப விமோச்சனம் தேடுகிறார். தனது கோபத்தால் சகரனோட தலைமுறை பாதிக்கப்பட்டதை எண்ணி வருந்திய கபிலர் பிராயச்சித்தம் கிடைக்கிறதுக்கு சிவபூஜை செய்கிறார். ஒரு லிங்கத்தை இடது கையில் வச்சுக்கிட்டு வலது கையால் மலர்களை தூவுறார். அப்போ அவருக்கு காட்சி தந்த சிவன் தன்னை கையில் வச்சு வணங்கியதோட காரணம் கேட்க, மணலில் லிங்கத்தை வைக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படிங்கிறார். சிவன் அப்போ அவர்கிட்ட கையில் லிங்கத்தை வச்சு பூஜித்த முறை சரியில்லை அப்படின்னு சொல்லி அவரை பசுவாக பிறக்க செய்திடுறார். பசுவாக பிறந்த கபிலர் இங்கு சிவனை வழிபட்டு முக்தி பெறார். பிற்காலத்தை இந்த பகுதியை ஆண்ட மன்னர் ஒருவர் இங்கே கோயில் எழுப்புறார். பசு வடிவில் கபிலர் வழிபட்ட தலம் அப்படிங்கிறதுனால சுவாமிக்கு தேனுபுரீஸ்வரர் அப்படிங்கிற பேர் வந்தது. தேனு அப்படின்னா பசு. இவருக்கு உலகுய்ய வந்த சிற்றேரி நாயனார் அப்படிங்கிற பெயரும் இருக்கிறது. இங்கே சிவலிங்கத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா, இங்கே கஜபிருஷ்ட விமானம் அப்படின்னு அமைஞ்ச கோவில் இது. மூலஸ்தானத்தில் சுவாமி சதுர பீடத்தில் ஒரே ஒரு ஜான் உயரத்தில் குட்டி மூர்த்தியாக காட்சி தராருங்க. அந்த லிங்க அகலம் பார்த்தீங்கன்னா நம்ம 3 விரற்கடைய அளவு தான் இருக்குது. லிங்கத்தை சுற்றி மண்டபம் போன்ற அமைப்பில் நாகாபரணமும் காப்பும் அணிவிச்சு இருக்கிறாங்க. சிவன் சன்னதி எதிரில் நந்திக்கு மேலுள்ள சுவரில் அஷ்டதிக் பாலகர்கள் வாகனத்தில் அமர்ந்தபடி காட்சி தரது இங்கே விசேஷம். அம்பிகை தேனுகாம்பாள் இங்கே தனி சன்னதியில் இருக்கிறாங்க. முன் மண்டபத்தோட தூணில் கபிலர் கையில் லிங்க பூஜை செய்த சிற்பம் இன்னமும் இருக்குங்கள்ல. இங்கே பார்த்தீங்கன்னா மலர் மாலை, எலுமிச்சை மாலை, வடமாலை ஆகியவற்றெல்லாம் நம்ம சுவாமிக்கு அணிவிச்சு பார்த்துருப்போம். இங்கே படுக பைரவர் அப்படின்னு இருக்கிறாரு. அவருக்கு திராட்சை மாலையை அணிவிக்கிறாங்க. இவருக்கு வெள்ளை பூசணியில் நெய் விளக்கேற்றுவாங்க. சுவாமி சன்னதி கோஷ்டத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி ஆலமரம் இல்லாமல் இங்கே அமர்ந்திருக்கிறார். துர்க்கையோட கையில் பார்த்தீங்கன்னா இங்கே கிளி இருக்கும். ஞாயிறு ராகு காலத்தில் இங்கே ஒரு தூணில் இருக்கிற சரபேஸ்வரருக்கு விசேஷ பூஜை நடக்கு. அப்போ உற்சவர் புறப்பாடம் இங்கே இருக்குது. கையில் வீணையோட விநாயகர், கையில் சேவலோட யானை மீது அமர்ந்த முருகர், மடியில் சீதையை வச்சிருக்கிற ராமர், அவரோட பாதத்தை தொட்டு வணங்கும் ஆஞ்சநேயர், 5 முகங்களோட பிரம்மா ஆகிய தூண் சிற்பங்கள் எல்லாம் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த கோவிலுக்கு வர்றவங்க தவறாமல் அதையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வாங்க. இந்த கோவிலோட தூணில் மட்டும் சிற்பம் அழகழகாக இருந்தாலும் சிவனை வணங்கியபடி திருமால் மற்றும் பிரம்மா, கங்கா பார்வதி, நாகத்தின் மீதுள்ள தாமரைன்னு நிறைய சிற்பங்கள் இங்கே இருக்குங்க. இங்கே வேண்டிக் கொள்ளும் அனைத்து நியாயமான கோரிக்கையும் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. முருகர், வடுக பைரவர், சரபேஸ்வரர் ஆகியோர் பிரார்த்தனை மூர்த்தியாக இங்கே இருக்கிறதுனால கிரக தோஷம், நாகதோஷம் உள்ளவங்கெல்லாம் கூட இங்குள்ள சரபேஸ்வரர்கிட்ட வேண்டிக்கிறாங்க. ஜாதக ரீதியாக வக்ரதோஷம் உள்ளவங்க மூலஸ்தானத்தில் உள்ள சிறிய லிங்கத்திற்கு மல்லிப்பூ மாலை அணிவித்து வேண்டிக் கொள்கிறாங்க. இதனால் தோஷம் நிவர்த்தியாகிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காலை 6 மணி முதல் 12 மணி வரைக்கும், மாலை 5 முதல் இரவு 8:30 மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும். இங்கே சித்திரையில் 10 நாட்கள் பிரம்மோற்சவம், பங்குனி உத்தரத்தில் தெப்பத் திருவிழா, ஐப்பசியில் அன்னாபிஷேகம், சிவராத்திரி போன்றதெல்லாம் இங்கே ரொம்ப விசேஷம். நம்ம சென்னைக்கு அருகிலேயே உள்ள தாம்பரத்தில் இருக்கிற கோவில் இது. அதனால் கண்டிப்பாக நம்மளோட பக்தர்கள் சென்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி.